இன்றைய முக்கிய செய்திகள். சரணடைய கூட ஈரானில் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்று ட்ரம்ப் கருத்து. தவறை அமெரிக்கா உணரும் வரை போர் நீடிக்கும் என ஈரான் பதிலடி. அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பதே பாஜகவின் இலக்கு என மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. காலனி ஆதிக்கத்தை போன்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட உறுதி. கொளத்தூர் தொகுதியில் கலைஞர் நூற்றாண்டு நாணய நினைவு தூண் திறப்பு. 3200 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ரம்ஜான் பரிசு தொகுப்பை வழங்கினார் ஸ்டாலின். பல மாநிலங்களில் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களின் எண்ணிக்கை உயர்வு. உயிரிழப்பு 9% வரை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக காங்கிரஸ் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். சரணடைய கூட ஈரானில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் அமெரிக்கா தன் தவறை உணரும் வரை போர் நீடிக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து திடீர் தாக்குதலை தொடங்கியது. இதில் ஈரான் உயர் தலைவர் கமேனி, பாதுகாப்புத்துறை அமைச்சர், ராணுவ தளபதி உட்பட முக்கிய பிரமுகர்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தது. இதனிடையே வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் மன்னிப்பு கோரினார். அப்பகுதிகளில் இருந்து தாக்குதல் நடத்தப்படாதவரை இனி ஈரான் ராணுவம் தாக்காது என்று அவர் கூறினார். இந்நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஈரான் ராணுவ அதிகாரிகள் தங்கியிருந்த விடுதியில் இன்று தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். குவைத்தில் சமூக பாதுகாப்புத்துறை அலுவலகம் அமைந்துள்ள அரசு கட்டடம் ட்ரோன் தாக்குதலில் சேதமடைந்தது. அந்த கட்டடம் தீப்பற்றி எரிந்தது. மேற்கு கரை ஹெப்ரான் நகர் மற்றும் ஜெருசலேம் மீது ஈரான் ராணுவம் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. எனினும் ஜெருசலேம் அருகே உள்ள பென் குரியன் விமான நிலையத்திலிருந்து விமானத்துக்கு 70 பயணிகள் என்ற கட்டுப்பாட்டுடன் விமானங்கள் இன்றிலிருந்து புறப்பட்டுச் செல்ல இஸ்ரேல் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் தலைநகர் டெஹரானில் உள்ள பல எண்ணெய் கிடங்குகள் மீது நள்ளிரவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அங்குள்ள ஷெரான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் அதிகாலையில் தாக்கப்பட்டது. ஈரான் போர் நிலவரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அந்நாட்டு ராணுவம் ஏவும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் போரை விரும்பாத அதிபர் அங்கு பதவியேற்க வேண்டும் என்றும் கூறினார். இந்நிலையில் கமேனிக்கு அடுத்து ஈரானின் உயர் தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதில் கருத்தொற்றுமை ஏற்பட்டுள்ளதாக 88 பேர் கொண்ட நிபுணர் குழு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அவர் எதிரியால் புகழப்படாதவராகவும் வெறுக்கப்படுபவராகவும் இருக்க வேண்டும் என்ற கமேனியின் அறிவுரைப்படி முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். தற்போதைய சூழ்நிலையில் நேரடியாக வாக்கெடுப்பை நடத்துவதா என்பதை தவிர எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று கூறியுள்ள ஈரான் தேசிய பாதுகாப்பு குழு செயலாளர் அலி லாரிஜானி, ஈரானின் அடுத்த தலைவர் யார் என ட்ரம்ப் தீர்மானிக்க முடியாது என்றார். கமேனியை கொலை செய்ததற்கு அமெரிக்கா பெரிய விலையை கொடுத்தாக வேண்டும் என்றும் அந்நாடு தவறை உணரும் வரை போர் நீடிக்கும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் அதிகாலையில் குண்டு வெடித்ததால் பதற்றம் நிலவியது. இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாற்றாக பாஜகவின் தேர்தல் அறிக்கையை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவற்றின் மூலம் எதிர்க்கட்சியினரை பாஜக அரசு பழிவாங்குவதாகவும் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தையே சீர்குலைத்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உட்பட நாடு முழுவதும் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து கோடிக்கணக்கானோர் நீக்கப்பட்டனர். மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் உள்ள சமத்துவம் மற்றும் மத சார்பின்மை ஆகிய வார்த்தைகளை நீக்க வேண்டும் என RSS தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 2020ஆம் ஆண்டிலேயே பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் திரு ராகேஷ் சின்ஹா தனிநபர் மசோதாவையும் தாக்கல் செய்திருந்தார். இவ்வாறு பாஜக மற்றும் RSS தரப்பில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ச்சியாக அரசியலமைப்பு சட்டம் தாக்குதல்களை சந்தித்து வருவதாக அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தியபடி திரு ராகுல் காந்தி பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேசியுள்ளார். இந்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் பாஜக தனது தேர்தல் அறிக்கையை புகுத்த முயற்சிப்பதாக செல்வி மம்தா பானர்ஜி தமது எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கர் வடிவமைத்த ஜனநாயக கட்டமைப்பை சீர்குலைப்பதே பாஜகவின் அரசியல் இலக்காக உள்ளது என்றும் அக்கட்சியின் ஒரே தேசம், ஒரே தலைவர், ஒரே கட்சி என்ற கோட்பாடு நாட்டின் அடித்தளத்திற்கே அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஜனநாயக அமைப்புகளை பாஜக திட்டமிட்டு பலவீனப்படுத்தி வருவதாகவும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வாக்காளர்களை பெருமளவு நீக்க பாஜக சதி செய்துள்ளதாகவும் செல்வி மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக மேற்கு வங்கம் போராடியது போல் பாஜகவின் அடக்குமுறைகளுக்கு எதிராக மீண்டும் போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சென்னை கொளத்தூர் தொகுதியில் 3200 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ரம்ஜான் பரிசு தொகுப்புடன் உதவித்தொகை வழங்கினார். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று தமது தொகுதிக்கு சென்ற திரு ஸ்டாலின் பெரம்பூர் நெடுஞ்சாலையில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் 4,20,00,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ள முரசொலி மாறன் பூங்காவையும் அங்கு நிறுவப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 100ஆண்டு நாணய நினைவு தூணையும் திறந்து வைத்தார். பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் 12,5 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட கழிவுநீர் உந்து நிலையங்கள் உட்பட 3 முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 3200 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ரம்ஜான் பரிசு தொகுப்பு மற்றும் உதவித்தொகையை திரு ஸ்டாலின் வழங்கினார். மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடை, பெண்கள் உடற்பயிற்சி கூடம், நவீன நூலகம் மற்றும் முதல்வர் படைப்பகம், நவீன அங்காடி, சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறை ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் சான்றிதழ்கள், தையல் பயிற்சி முடித்த மகளிருக்கு தையல் இயந்திரம், கலைஞர் கண் மருத்துவமனையில் கண் பரிசோதனை மேற்கொண்ட நபர்களுக்கு கண் கண்ணாடி மற்றும் புத்தாடைகள் ஆகிய நலத்திட்ட உதவிகளையும் திரு ஸ்டாலின் வழங்கினார். இந்தியாவில் காற்று மாசு ஒரு தேசிய அவசர நிலையாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி இதனால் உயிரிழப்பு 9% வரை அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தமது எக்ஸ் தளப்பதிவில் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்று மாசை ஏற்படுத்தும் PM 2.5 நுண்துகள்கள் ஒரு கனமீட்டருக்கு 10 மைக்ரோகிராம் வீதம் அதிகரித்து வருவதாகவும் இதனால் உயிரிழப்பு 8.6% அதிகரிக்கக்கூடும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார். நுரையீரலுக்குள் ஆழமாக சென்று கடுமையான உடல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நுண்துகள்களால் ஆண்டுதோறும் சுமார் 17 லட்சம் இந்தியர்கள் உயிரிழப்பதாக திரு ஜெயராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் காற்று மாசு அதிகமாக உள்ள நிலையில் பஞ்சாப், மேற்கு வங்கம், குஜராத், மகாராஷ்டிரா, பீகார், ஒடிஷா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மத்திய அரசின் தரநிலைகளின் எல்லையை மீறி மாசுபட்டுள்ள நகரங்கள் அதிகம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். PM 2.5 நுண்துகள்கள் தொடர்பான உலக சுகாதார கவுன்சிலின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் 238 நகரங்களில் பின்பற்றப்படவில்லை என்றும் 204 நகரங்களில் தேசிய சுற்றுப்புற காற்று தரநிலைகள் நிர்ணயித்த அளவை விட அதிகமாக உள்ளதாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். எனவே 2009ஆம் ஆண்டின் தேசிய சுற்றுப்புற காற்று தரநிலைகள் குறித்து மறுபரிசீலனை செய்து மேம்படுத்துவதுடன் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரை பாஜக ஓரங்கட்டியது போல ராஜதந்திரியான திரு பழனிசாமியை கழற்றிவிட முடியாது என்பதாக அதிமுகவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் பிரம்மாண்ட விழா மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ராயபாளையத்தில் நேற்று நடைபெற்றது. அதில் பேசிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வேறொருவரை பாஜக தேர்வு செய்துவிட்டதாகவும் திரு பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார் என்று தகவல்கள் வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் திரு நிதிஷ்குமாரின் நிலைமைதான் திரு பழனிசாமிக்கும் ஏற்படும் என்று விசிக தலைவர் திரு திருமாவளவன் கூறினார். அதிமுகவுக்கு வாக்களித்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் அந்த நாற்காலியை அவரால் தொடர்ந்து அமர்ந்திருக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. எடப்பாடிக்கும் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? மதுரையில் அதிமுக எம்எல்ஏ திரு ராஜன் செல்லப்பாவிடம் திரு நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைதான் திரு பழனிசாமிக்கு ஏற்படும் என்று முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் கூறுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், திரு பழனிசாமி ஒரு ராஜதந்திரி என்பதால் அவரை திரு நிதிஷ்குமாரை போல பாஜக தூக்கி போட முடியாது என்றார். எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ராஜதந்திரி. அவர் எந்த நேரத்தில் எப்படி யாரை பயன்படுத்தி அதிமுகவை கட்டி காக்க வேண்டும் என்ற நன்கு அறிந்தவர். ஆகவே அவர் யாரிடமும் ஏமாற மாட்டார். அதிமுக என்ற புரட்சி தலைவர் அம்மா கட்சியை கட்டி காத்து என இதுவரைக்கும் எத்தனையோ சோதனை ஜெயிச்சுட்டு வந்துட்டார். தொடர்ந்து வெற்றி பெறுவார். எப்போதும் விழிப்புடன் இருக்கும் திரு பழனிசாமியை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும் திரு ராஜன் செல்லப்பா கூறினார். திரு நிதிஷ்குமாரின் நிலைமைதான் எடப்பாடி திரு பழனிசாமிக்கும் ஏற்படும் என்று கூறப்படுவதை மறுத்துள்ள தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மாநிலங்களவைத் தேர்தலில் திரு நிதிஷ்குமார் விரும்பியே மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். அது பீகார் மாடல் என்றும் தமிழ்நாட்டில் அதுபோல நடக்காது என்றும் அவர் கூறினார். இனி வருவது செய்தித் துளிகள். தெலுங்கானாவில் முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி முன்னிலையில் 130 மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். ஹைதராபாத் பஞ்சாரா ஹில்ஸில் உள்ள காவல் கட்டுப்பாட்டு மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு ரேவந்த் ரெட்டி மனம் திருந்திய மாவோயிஸ்டுகளை வரவேற்றார். வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து மற்றவர்களும் சரணடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 10 கம்பெனி துணை ராணுவத்தினர் தமிழகம் வந்தடைந்தனர். தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டுள்ள தேர்தல் ஆணையம் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இருந்து தலா 100 பேர் அடங்கிய 10 கம்பெனி துணை ராணுவ படையினரை சிறப்பு ரயில் மூலம் அனுப்பி வைத்தது. அதில் 6 கம்பெனி துணை ராணுவ படையினர் இன்று காட்பாடி ரயில் நிலையம் வந்தடைந்தனர். மீதமுள்ள 4 துணை ராணுவ படையினர் அதே ரயிலில் மதுரைக்கு சென்றனர். பொன்னேரி அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் குழுவின் தலைவர் அடித்துக் கொல்லப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் நடத்திய மறியலால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடங்கியது. கும்மிடிப்பூண்டியில் உள்ள அந்த முகாமின் தலைவரை நேற்றிரவு அங்கு வசிக்கும் சிலர் தாக்கி கொலை செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஈழத் தமிழர்கள் கொலையாளிகளின் வீட்டை தீ வைத்து எரித்தனர். பின்னர் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் மீண்டும் முகாமிற்குள் அவர்களை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தியும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கொலையாளிகள் 6 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடிய அவர் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என்று உறுதியளித்தார். ஆட்சிக்கு வந்தவுடனே ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வங்கியில் செலுத்தப்படும். மாமல்லபுரத்தில் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மகளிர் தினத்தை கொண்டாடினர். அங்குள்ள புராதன சின்னங்களை பார்த்து மகிழ்ந்த அவர்கள் ஒருவருக்கொருவர் பூங்கொத்து கொடுத்து மகளிர் தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த ஆண்டு இந்தியாவில் மகளிர் தினம் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக நெதர்லாந்து சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். பேயை பார்த்து பயப்படுவதை விட ஏஐ பார்த்து பயப்படுவதுதான் அதிகமாக இருக்கிறது என்று டிஜிட்டல் மோசடி குறித்து நடிகர் சந்தானம் பேசினார். சென்னை மெரினாவில் நடந்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த அவர் முன்பெல்லாம் வீட்டுக்குள் புகுந்து திருடுவார்கள் என்றும் இப்பொழுது வீடியோ காலில் திருடுகிறார்கள் என்றும் கூறினார். பேயை பார்த்து பயப்படுறதை விட ஏஐயை பார்த்து பயப்படுறதா அதிகமாக இருக்குது நம்ம ஊரில். ஏன்னா இப்போ இந்த 90 கிட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோட்டோவை பார்த்துட்டு மேட்ரிமோனியரில் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்ளை பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி நிறைய வாங்கி கொடுத்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் லெவலுக்கு போயிட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஏஐயில் ஃபேக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஐ, அமலாக்கத்துறை உட்பட எந்த துறையினராக இருந்தாலும் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது என்ற சந்தானம் அப்படி ஏதேனும் அழைப்பு வந்தால் பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான வாக்கத்தான் மற்றும் மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் கம்பம், கூடலூர், சுருளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிறுமிகள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கணக்கான மகளிர் கலந்து கொண்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்க விலை மாற்றமின்றி சவரன் 1,20,400 ரூபாயாகவும் 1 கிராம் 15,050 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 290 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சரணடைய கூட ஈரானில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் அமெரிக்கா தன் தவறை உணரும் வரை போர் நீடிக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாற்றாக பாஜகவின் தேர்தல் அறிக்கையை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் காற்று மாசு ஒரு தேசிய அவசர நிலையாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி இதனால் உயிரிழப்பு 9% வரை அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.